ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மக்கிட்ட வந்து உங்கள் ஸ்மைல் அழகாக இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸை நம்ம நாள் முழுக்க நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் டெய்லியும் சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய இம்பாக்ட் வந்துட்டு கொடுக்காது. இது ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல நம்மளுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அதனால் அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம பிரைன் ஒரு விதத்தில் அதை எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், நம்மளை பற்றி சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை, அவங்க நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு நல்ல விஷயத்த நோட் பண்ணி சொல்லும்போது நம்ம பிரைன், இவங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு வந்துட்டு அதை வேல்யூ பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரம் நம்மளை பற்றி நாமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நோட்டீஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்லாமே. ஸோ அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு ஸ்மால் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ரேண்டம் காம்ப்ளிமெண்ட் கூட நம்ம மூடை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணும். ஆனால் இதில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு எந்த ஒரு ரீசனும் தேவை கிடையாது. சில செகண்ட்ஸ் போதும். ஆனால் அந்த சில செகண்ட்ஸ் ஒருத்தரோட ஒரு முழு நாளையுமே பெட்டராக வந்துட்டு மாற்றும். ஸோ ஒருத்தவங்களை பற்றி உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்கிற ஒரு சிம்பிளான அந்த ஒரு விஷயம்தான், நீங்கள் வந்து பார்க்க நிற்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த நாளோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாக வந்துட்டு இருக்கும்.